கிஷ்கிந்தா காண்டம். நட்பு செய்தல். அது வசந்த காலம். பம்பை ஏரி பக்கம் மிருதுவான புல்தரை எங்கும் நீல நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பாய் விரித்திருந்தன. வாசமிக்க மலர் கொத்துகளில் தேனீக்கள் வந்தன. தங்கள் காதலனை தழுவி நிற்கும் காதற் பெண்களைப் போல் கொடிகள் மரங்களோடு பின்னி பிணைந்தன. இனிய ராகத்தில் குயில்கள் பாடின. அதற்கேற்ப மயில்கள் ஆடின. ராமனுடைய சிந்தை முழுக்க சீதை நிறைந்திருந்தாள். ஏரியில் இருந்த தாமரை பூக்கள் அவளைத்தான் அவனுக்கு நினைவூற்றிற்று. வாருங்கள், அருவியின் அழகை கண்டு வருவோம் என்று அவள் அழைக்கும் குரல் கேட்டது. மலர்களின் மனத்தை முகர்ந்த போதெல்லாம் அவளுடைய ஞாபகம்தான் வந்தது. அவள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. நான் இல்லாத வசந்தத்தை காண நேர்ந்ததற்காக அவள் உயிரை விட்டாலும் விடுவாள், அவன் உறக்க சொல்லிக் கொண்டான். அவள் மட்டும் இப்போது என்னிடம் வந்தால் நான் எப்போதைக்கும் திருப்தி அடைந்தவனாவேன். நான் மீண்டும் அயோத்தி செல்ல விரும்ப மாட்டேன். சொர்க்க போகங்களிலும் எனக்கு விருப்பம் இருக்காது. பொறுமையாயிரு என்றான் லட்சுமணன். இது தீர்மானிப்பதற்கு வீர செயல் புரிவதற்குமான நேரம். துக்கப்படுவதற்கும் மனசோர்வு கொள்வதற்கும் அல்ல. ராவணன் எங்கே ஒளித்து வைத்திருந்தாலும் நாம் அவளை காண்போம். புதிய நண்பர்களை பெறுதல். ஒரு நாள் சுக்ரீவன் வானரங்களை அழைத்து ஏரிப்பக்கம் பழங்களை சேகரித்துக் கொண்டு ஏரிக்கரையில் இருக்கும் இளைஞர்கள் இருவரையும் உளவாய் பார்த்துவிட்டு வரும்படி உத்தரவிட்டான். அவர்களை பார்த்தால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாய் தெரிகிறது. வலிமையும் வீரமும் கொண்ட இளவரசர்கள் என்றே படுகிறது என வானரங்கள் தெரிவித்தன. புதிதாய் வந்திருக்கும் இருவரும் வாலியின் தோழர்களாயிருப்பார்களோ என்று சுக்ரீவன் சந்தேகப்பட்டான். அச்சத்தில் உறைந்து போனான். தன்னுடைய குகைக்குச் சென்று ஆலோசகர்களை அழைத்து பேசினான். வாலி 2 ஆற்றல் மிக்க வீரர்களை இங்கே அனுப்பியிருக்கிறான். அவர்கள் துறவு வேடம் பூண்டிருக்கின்றனர். நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது? சுக்ரீவனுக்கு துணை நிற்பவர்களில் முதன்மையானவன் அனுமன். வாயுபுத்திரன், அச்சமற்றவன், அறிவாளி. அவன் சுக்ரீவனுக்கு ஆலோசனை கூறலானான். வாலியை பற்றி நாம் அஞ்சத் தேவையில்லை. அவனால் இந்த பிரதேசத்தில் நுழைய முடியாது. 2 மனிதர்களைக் கண்டு நாம் ஏன் அனாவசியமாய் பயப்படுவது? அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லர். தெய்வாம்சம் பொருந்தியவர்களாய் தெரிகிறார்கள். அவர்கள் வாலியைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நீ போய் அவர்களை நெருக்கத்தில் கண்டு பேசி அவர்கள் வந்த காரியம் என்னவென்று அறிந்து வா என்றான் சுக்ரீவன். அனுமன் ஒரு துறவியின் வேடம் பூண்டு சகோதரர்கள் இருவரையும் காணச் சென்றான். அவர்கள் முன்பாக வணங்கி இதமான வார்த்தைகளை பேசலானான். நான் உங்களை வணங்குகிறேன். தாமரை போன்ற விழிகளும் தங்கமாய் பளிச்சிடும் ஆயுதங்களும் தாங்கிய நீங்கள் இருவரும் சூரிய சந்திரர்களாய் தெரிகிறீர்கள். நான் அனுமன், வாயுவின் புத்திரன், வானரர் தலைவராகிய சுக்ரீவனின் அமைச்சன். தாங்கள் யார்? இங்கு வந்த காரணம் என்னவென்பதை தயவு செய்து கூறுங்கள். அனுமனுடைய வார்த்தைகளில் இருந்து அவன் நிரம்ப கற்றவன், நற்பண்புகள் வாய்க்க பெற்றவன் என்பதை ராமன் தெரிந்து கொண்டான். மரியாதையுடன் அவனுக்கு பதிலளிக்கவும் செய்தான். நான் ராமன், தசரத சக்கரவர்த்தியின் குமாரன். இவன் என்னுடைய தம்பி லட்சுமணன் என்றவன் தாங்கள் எப்படி காட்டுக்கு வர நேர்ந்தது, சீதை எப்படி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதையும் விவரித்தான். நாங்கள் சுக்ரீவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனுடைய நட்பும் உதவியையும் விரும்புகிறோம் என்றான் லட்சுமணன். இவர்கள் இருவரும் சுக்ரீவனுக்கு நண்பர்களாக தகுந்தவர்கள் என்று அனுமன் நினைத்தான். சுக்ரீவன் தனது நாட்டை விட்டு வெளியேறியது எப்படி என்பதையும் தனது மனைவியை கொடியவனான வாலியிடம் இழக்க நேர்ந்ததையும் தெரிவித்தான். வாருங்கள், நான் சுக்ரீவனிடம் உங்களை கொண்டு செல்கிறேன்
என்ற அனுமன் தன்னுடைய உண்மையான வானர வடிவத்தை தாங்கினான். சகோதரர்கள் இருவரையும் தனது தோள்களில் சுமந்தபடி ரிஷ்யமூகி குன்றிலுள்ள சுக்ரீவனின் இருப்பிடத்துக்கு சென்றான். சுக்ரீவனின் சபையில் அவர்களை இறக்கிவிட்ட அனுமன் ராமனை அறிமுகம் செய்ததோடு அவனுக்கு உதவி தேவைப்படுவதையும் தெரிவித்தான். உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டமானவன் என்றபடி ராமனை வரவேற்க எழுந்தான் சுக்ரீவன். என் நட்பின் அடையாளமாக இதோ என்னுடைய கை, ஏற்றுக்கொள் என்றான். ராமன் மகிழ்ச்சியுடன் அவனது கையை பற்றி கொண்டான். விருப்புடன் தழுவிக்கொள்ளவும் செய்தான். பிறகு அனுமன் அக்னியை உண்டு பண்ணினான். ராமனும் சுக்ரீவனும் அக்னியை வலம் வந்து தங்கள் நட்பை உறுதி செய்து கொண்டனர். நாம் இப்போது நண்பர்களாகி விட்டோம். இனி நம்முடைய மகிழ்ச்சிகளும் வருத்தங்களும் ஒன்றுதான் என்று சுக்ரீவன் திருப்தியுடன் அறிவித்தான். அருகில் இருந்த மரத்தின் பெரிய கிளையை ஒடித்து போட்டு ராமனை அமரச் செய்தான். தானும் பக்கமாய் அமர்ந்து கொண்டான். அனுமன் மற்றொரு கிளையை ஒடித்து போட்டு லட்சுமணனை அதன் மீது அமரச் செய்தான். தானும் அவன் அருகில் அமர்ந்தான். சுக்ரீவன் ராமனிடம் நம்பிக்கை வைத்து சொன்னான், எனது சகோதரன் வாலியிடம் பயம் கொண்டவனாய் நான் வாழ்கிறேன். தயவு செய்து என்னை காப்பாற்று. கவலைப்படாதே, ராமன் உறுதியளித்தான். இந்த வாலியை கொன்று உன் மனைவியை உனக்கு திரும்ப கிடைக்கச் செய்கிறேன். சீதையை பற்றி சில தகவல்கள் என்னிடம் உண்டு. சுக்ரீவன் பேசலானான். சில நாட்களுக்கு முன் எனது நண்பர்கள் 4 மலை உச்சியில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு வினோத காட்சியை கண்டேன். வாயு மார்க்கத்தில் ராவணன் கையில் சிக்கியிருந்த ஒரு இளவரசி அவனிடமிருந்து விடுபட போராடினாள். அவர்கள் எங்களுக்கு மேலாக பறந்து சென்றபோது அந்த இளவரசி ஒரு நகை முடிச்சை நழுவ விட்டாள். அவன் நகைகளை ராமனிடம் காண்பித்தான். அவற்றை உடனே அடையாளம் கண்டுகொண்ட ராமனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆ, எனது அன்புக்குரியவில்லை என்றபடி அந்த ஆபரணங்களை தனது மார்புற தழுவிக் கொண்டான். சொல், ராவணன் அவளை எங்கே கொண்டு சென்றான்? நான் இன்றே அவனை யமனுலகுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சத்தியம் செய்தான். ராவணன் எங்கிருக்கிறான் என்பதோ சீதையை எங்கே கொண்டு சென்றான் என்பதோ எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொண்ட சுக்ரீவன், ஆனால் உனக்கு வாக்களிக்கிறேன், நானும் எனது வானர கூட்டமும் அவளை கண்டுபிடிப்போம். நீ வருத்தத்துக்கு இடம் கொடுக்காதே, உன்னுடைய கண்ணீரை கட்டுப்படுத்து, துணிவோடு என்றான். உனது அறிவுறுத்தலுக்கு நன்றி. ஆபத்து காலத்தில் உதவும் உண்மையான தோழன் நீ. ஆனால் உனக்கு நான் எவ்வாறு பிரதியுபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல் என கூறினான் ராமன். வாலியின் கோபம். சுக்ரீவன் தன்னுடைய கதையை ராமனுக்கு சொல்லலானான். இந்திரனின் மகனான வாலி அவனுடைய அண்ணன். கிஷ்கிந்தையின் வானர அரசுக்கு தலைவன். ஒரு நாள் மாயாவி என்கிற அரசனுக்கும் வாலிக்கும் சண்டை ஏற்பட்டது. வாலி தன்னுடன் சுக்கிரீவனையும் அழைத்து சென்றான். மாயாவி தாக்கு பிடிக்க முடியாமல் ஓட்டமெடுத்தான். ஒரு குகைக்குள் ஓடி ஒளிந்தான். தன்னுடைய சகோதரனை குகையின் வாயிலில் காவலுக்கு வைத்துவிட்டு வாலி மாயாவியுடன் சண்டையிட்டான். ஓராண்டு சென்றது. அவன் வெளியில் வரவில்லை. தன்னுடைய அண்ணன் இறந்து விட்டதாக எண்ணிய சுக்ரீவன் குகையின் வாயிலை அடைத்துவிட்டு கிஷ்கிந்தை திரும்பினான். வாலிக்கு பதிலாக மகுடம் சூட்டிக் கொண்டான். அதே சமயம் வாலி மாயாவியை கொன்று குகையிலிருந்து வெளிவந்தான். தனது நாட்டுக்கு வந்தபோது சுக்ரீவன் அரசதிகாரத்தில் இருப்பது கண்டு பெருங்கோபமுற்றான். அவனை அடித்து விரட்டியதோடு அவனுடைய மனைவியையும் கைப்பற்றி கொண்டான். ராமா, அன்று முதல் நான் அச்சத்தோடு வாழ்கிறேன். இங்கே ரிஷ்யமூகியில் இருப்பிடம் அமைத்துக் கொள்ளும் வரை காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தேன். இங்கே வாலி வந்து என்னை துன்புறுத்த முடியாது. அவன் குன்றுகளை வேரோடு பறித்து வானில் எரிந்து விளையாடுவான். பெரிய மரங்களை பிடுங்கி எறிவான். ஆனால் ஒரு முறை துந்துபி என்ற அசுரனோடு போரிட்டு 4 காத தொலைவுக்கு
அவனை வீசி அடித்தான். அந்த அசுரனின் உடல் இந்த இடத்துக்கு அருகாமையில்தான் விழுந்தது. இங்கே தவமியற்றிய மதங்கர் என்ற முனிவர் மீது இரத்த துளிகள் தெரித்தன. இந்த தலையீட்டினால் கோபமுற்ற முனிவர் வாலியோ அவனுடைய வானரங்களோ இங்கே காலடி வைத்தால் கல்லாக நேரிடும் என்று சபித்து விட்டார். அதனால்தான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம். அவனிடமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள இதுவே ஏற்ற இடம். இப்போது வாலியின் வலிமையை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். அவனை உன்னால் எதிர்க்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய வீரத்தை நான் சந்தேகிப்பதாக தயவு செய்து நீ எண்ணிவிடாதே. போரில் அவனை யாரும் இதுவரை வென்றதில்லை. துந்துபியின் எலும்புக்கூடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது. உன்னுடைய காலால் 3000 அடி தூரத்துக்கு அதை உன்னால் தூக்கி எறிய முடிந்தால் நீ சிறந்த வலிமை உடையவன்தான் என்றான் சுக்ரீவன். வலிமையை சோதித்தறிதல். ராமன் சவாலை ஏற்றான். துந்துபியின் இறந்த உடலை தனது கால் விரலால் அனாயசமாய் தூக்கி 100 காத தூரத்துக்கு அப்பால் எறிந்தான். ஆனால் சுக்ரீவன் திருப்தி அடையவில்லை. வாளி எரிந்ததை விட இப்போது அந்த எலும்புக்கூடு லேசாகி விட்டிருக்கும். உனக்கு நான் வேறொரு சோதனை வைக்கிறேன். சில நேரங்களில் வாலி இங்குள்ள ஆச்சா மரங்களில் அம்பு விட்டு துளைப்பான். மரத்தின் கிளைகளை 2ஆக துணிப்பான். சரிபாதியாகவும் பிளப்பான். உன்னால் அதை செய்ய முடிந்தால் நீ அவனை தோற்கடிக்க கூடியவன்தான் என்றான் சுக்ரீவன். பக்கத்தில் 7 ஆச்சா மரங்கள் ஒரே வரிசையாக நின்றிருந்தன. ராமன் தனது அம்பரா தூணியில் இருந்து ஓர் அம்பை எடுத்தான். அதை தன்னுடைய வில்லினில் பொருத்தி தொடுத்தான். அது ஒவ்வொரு மரமாய் ஊடுருவி சென்று பூமியையும் துளைத்து கொண்டு போனது. 7 உலகையும் சில நிமிடங்களில் தொலைத்து மீண்டும் ராமனிடமே வந்து சேர்ந்தது. வா, நாம் கிஷ்கிந்தை செல்வோம். அங்கே உனது அண்ணனை நீ போருக்கு அழைக்கலாம் என்றான் ராமன். வாலியின் மரணம். வாலியின் இருப்பிடமான கிஷ்கிந்தை வானர அரசின் தலைநகரம். அதை சுற்றிலும் எண்ணற்ற தாழ்வரை குகைகளும் நீர்வீழ்ச்சிகளும் இருந்தன. இங்கே வாலி தனது மனைவிமார்களுடன் சௌகரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சுக்ரீவன் எழுப்பிய கர்ஜனையால் அவனுடைய அமைதி குலைந்தது. பக்கமாய் மரங்கள் நிறைந்த இடத்தில் ராமன் பக்கபலமாய் மறைந்து நிற்க சுக்ரீவன் போருக்கு வா என்று வாலிக்கு சவால் விட்டான். சகோதரர்கள் இருவரும் இடி முழங்குவது போல் மோதிக்கொண்டார்கள். வாலியை வீழ்த்துவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து அம்பை தயாராக வைத்துக் கொண்டு மரத்தின் பின்னே ராமன் நின்றிருந்தான். சகோதரர்கள் ஒரே அச்சில் வார்த்தது போல் இருந்தபடியால் இருவரில் யார் வாலி என்று அவனால் அடையாளம் காண முடியவில்லை. படிப்படியாக வாலியின் கை மேலோங்கியது. சுக்ரீவன் கடுமையாக அடிபட்டு இரத்தம் வழிந்தோடிய நிலையில் தன் உயிரை காத்துக்கொள்ளும் பொருட்டு ரிஷியமோகத்துக்கு ஓட்டமெடுத்தான். அச்சமும் திகைப்பும் மேலிட ராமனை நோக்கி, என்னை வாலியோடு சண்டை செய்யும்படி தூண்டினாய். நீ அவனை கொல்வதாகவும் கூறினாய். ஆனால் இப்போது நான் பயந்தது போலவே ஆகிவிட்டது. அதை செய்வதற்கான பலம் உன்னிடம் இல்லை. என்னை கொஞ்சம் பேசவிடு. உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் நீ என்னுடைய அம்புக்கு இரையாக கூடும். அடுத்த முறை உன்னை நான் அடையாளம் கண்டு கொள்கிற மாதிரி ஏதேனும் அடையாள குறிவைத்துக் கொள் என்றான் ராமன். எனவே கஜ புஷ்பி மலர்கள் நிறைந்த கொடிகளை மாலையாக்கி சுக்ரீவனின் கழுத்தில் அணிவித்தான் லட்சுமணன். அவர்கள் 2ஆம் முறை வாலியை எதிர்க்கச் சென்றார்கள். தாரை சொன்ன யோசனை. கிஷ்கிந்தாவின் நுழைவாயிலில் நின்ற சுக்ரீவன் காட்டு மிருகங்கள் அஞ்சியோடுகிற விதமாய் காற்றை கிழிப்பது போல் கர்ஜித்தான். வாலி சினத்துடன் அவனை எதிர்கொள்ள புறப்பட்டான். ஆனால் அவனுடைய மனைவி தாரை கவலை கொண்டாள். கோபத்தை விடுங்கள்.
சுக்ரீவன் மீண்டும் வருவதில் ஏனோ என்னுடைய அமைதி குலைகிறது. அயோத்தி சக்கரவர்த்தியின் மகன் ராமனுடன் அவன் நட்பு கொண்டிருப்பதாய் கேள்விப்பட்டேன். ராமன் போரில் வெல்ல முடியாதவன் என்கிறார்கள். என்னுடைய யோசனை தங்கள் சகோதரனுடனான இந்த சண்டையை தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான். அவனை கிஷ்கிந்தையின் இளவரசனாக முடிசூட்டுங்கள், ராமனை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் என்றாள் அவள். நான் அவனுடைய ஆணவத்தை எதற்காக அனுமதிக்க வேண்டும்? அதுவும் அல்லாமல் ராமன் குற்றமற்ற என் மீது வன்மம் பாராட்ட என்ன இருக்கிறது? அவன் எனக்கு எந்த கேடும் செய்ய மாட்டான். நான் மீண்டும் சுக்ரீவனுடன் போரிடத்தான் போகிறேன். எதிரி போருக்கு அழைக்கும் போது நான் கைகளை கட்டிக்கொண்டிருந்தால் அது என் வீரத்துக்கன்றோ இழுக்கு? வேண்டுமானால் உன் வார்த்தைக்காக சுக்ரீவனை கொல்லாமல் விடுகிறேன் என்றான் வாலி. தாரை கலக்கத்துடன் நின்றாள். தன்னுடைய கணவனின் வெற்றிக்காக தேவதைகளை வேண்டிக் கொள்வதை தவிர அவள் செய்யக்கூடியது என்ன? தர்மம் அறியாதவனா நீ? பாம்பை போல் சீறிக்கொண்டு வாலி வெளியே வந்தான். செம்பழுப்பு நிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த சுக்ரீவன் அவனை எதிர்பார்த்து நின்றிருந்தான். 2 எருதுகள் ஒன்றை ஒன்று மோதிக் கொள்வது போல் அவர்கள் சண்டையிட்டனர். வாலி சுக்ரீவனை தனது முஷ்டியால் தாக்கினான். அது சுக்ரீவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டச் செய்தது. சுக்ரீவன் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி வாலியின் மார்பில் அடித்தான். அவர்கள் கட்டி புரண்டு சண்டை போட்டனர். இருவருமே வானத்தில் ஒளிவிடும் சூரிய சந்திரனை போல் தோன்றினர். அவர்கள் மரக்கிளைகளாலும் முஷ்டியாலும் கைகளாலும் கால்களாலும் பெரிய கற்களாலும் ஒருவரை ஒருவர் தாக்கினர். புயல் மேகத்தை போல் காட்டை சுற்றி சண்டையிட்டு இரத்த களரியை ஏற்படுத்தினர். வாலியின் கை ஓங்கியது. சுக்ரீவன் நம்பிக்கை இழந்தவனாய் சுற்றிலும் ராமனை தேடினான். தங்க முனை கொண்ட அம்பொன்றை ராமன் விடுத்தான். ஏக காலத்தில் எழுந்த இடி மின்னலை போல் அந்த கூரிய அம்பு வாலியின் மார்பில் ஊடுருவி அவனை கீழே தள்ளியது. வேதனையில் அலறியபடி அவன் அசைவற்று கிடந்தான். மரண காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவனால் பேச முடிந்தது. அவன் வில்லுடன் நின்ற ராமனை பார்த்து குற்றம் சாட்டினான். ராமா, இது மிகவும் நேர்மையற்ற குரூரமான செயல். உனக்கெதிராக போரிடாத ஒருவனை நீ கொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி ஒரு வழியில் நீ என்னை தாக்குவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. உனக்கெதிராக நான் ஒன்றும் செய்தறியேன். காட்டில் காய்கனிகளையும் கிழங்குகளையும் தின்று வாழ்கிற தீங்கற்ற குரங்கு நான். நீ அரசனாய் பிறந்திருந்தாலும் என்னை கொல்ல உனக்கு உரிமை கிடையாது. உன்னுடைய காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைக்கு நீ என்ன சமாதானம் சொல்லப் போகிறாய் என்று கேட்டான் வாலி. அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. அவனுடைய வாய் வெப்பத்தால் உலர்ந்தது. உடம்பு வலியில் நெளிந்தது. நியாயப்படுத்தல். ராமன் கண்ணியமான முறையில் வாலிக்கு பதிலளித்தான். நீ ஏன் என்னை குறை கூறுகிறாய்? என்னுடைய செயலுக்கான காரணங்களை கேள். எனது சகோதரன் பரந்த இந்நிலவுலகை ஆள்கிறான். அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடமெங்கும் நான் நீதி பரிபாலனம் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன். உனது மகனை போல் நடத்த வேண்டிய உன் தம்பியை நீ பாதுகாக்க தவறிவிட்டாய். அவனுடைய மனைவி ரூமையை அபகரித்துக் கொண்டாய். தன்னுடைய சகோதரன் உயிரோடு இருக்கும் போதே சகோதரனின் மனைவியை கலக்கிறவன் மரண தண்டனையை அனுபவிக்க வேண்டியவன். நான் உன்னை கொல்வதற்கு இதுவே காரணம். அன்றியும் ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டுத் தருவதாய் சுக்ரீவனுக்கு நான் வாக்களித்திருந்தேன். நான் உன்னுடைய நன்மை கருதியே சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டது. குற்றம் புரிந்தவன் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டால்
சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்கிறது நம்முடைய மத சட்டம். ஆக நான் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன். என்னுடைய செயல் எனக்கு வருத்தமளிக்காது என்றான் அவன். வாலி பெருமூச்செறிந்தான். நீ செய்தது சரிதான். உண்மையில் தெளிந்த மனதோடு எல்லாருடைய நன்மைக்காகவும் உன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாய் படுகிறது. என்னுடைய கடைசி விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டுகிறேன். என்னுடைய மகன் அங்கதன் சிறுவன். அவன் செல்லமாய் வளர்க்கப்பட்டவன். அவனை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. விதவையாகிவிட்ட என் மனைவி தாரையை பற்றமுடன் நடத்த வேண்டியது சுக்ரீவன் கடமை என்றான். எது குறித்தும் கவலைப்படாதே, என் பொறுப்பு என்று வாக்களித்தான் ராமன். ராமா, உன் கையால் மாண்டதால் நல்ல உலகத்தை நான் அடைவேன் என்பது நிச்சயம். உன் பெருமை அறியாதவனாய் ஏதேனும் கூறியிருந்தால் என் குற்றத்தை மன்னித்து விடு என்ற சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாலியின் இறுதி மூச்சு இழைந்தது. தாரையின் துயரம். கணவனுக்கு நேர்ந்ததை கேள்வியுற்ற தாரை அலறியபடி ஓடி வந்தாள். வேதனையுடன் தலையில் அடித்துக் கொண்டாள். அவன் மீது விழுந்து புரண்டாள். அவனை தனது மார்பில் இறுக்கிக் கொண்டாள். என்னுடைய நாயகரே, ஏன் என்னிடம் பேசாதிருக்கிறீர்? உம்மை இந்நிலையில் பார்த்தும் என் இதயம் சுக்குநூறாய் உடையாதிருக்கிறதே. உமது தம்பியை விரட்டி அடித்து அவனது மனைவியை அபகரித்ததற்கான தண்டனையை பெற்றுவிட்டீர். என்னுடைய யோசனையை நீர் கேட்டிருக்க கூடாதா? இதோ உமது மகன் கண்மணி அங்கதா, உன் தந்தையை கடைசி முறையாக பார்த்துக்கொள் என்று அழுது புலம்பினாள். வாலி கன நேரம் தனது தம்பி சுக்ரீவனை நோக்கினான். அவனிடம், சகோதரா, என்னை மன்னித்து விடு. என் கட்டுப்பாட்டை மீறிய சக்திகள் என்னை ஆட்டி வைத்தன. மரணமுற்றவர்கள் அடையும் உலகத்திற்கு நான் போகிறேன். நீ அரியாசனத்தில் அமர்ந்து கிஷ்கிந்தையை ஆண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது மகன் அங்கதனை உன் மகனாய் பாவித்துக்கொள். தாரையிடம் பரிவாயிரு. அவளது யோசனையை கேட்டு நடந்து கொள் என்றான். கடைசியாக தனது மகனை நோக்கி, சுக்ரீவனை உன் காப்பாளனாக ஏற்றுக்கொள். பக்தியோடு அவனுக்கு பணிவிடைகள் செய். யார் மீதும் அதிக பிரியம் வைக்காதே, பிரியமில்லாமலும் இருக்காதே. எப்போதும் சமணமான மனநிலையில் இரு என்றவன் தனது இறுதி மூச்சு நீங்க பெற்றான். சாகும் தருவாயில் அண்ணன் உரைத்த வார்த்தைகள் சுக்ரீவனை துயரத்தில் ஆழ்த்தியது. அண்ணனின் இழப்பை ஈடு செய்ய தன்னை மாய்த்து கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. தாரையும் இறந்து போகவே விரும்பினாள். அவள் ராமனிடம், தாங்கள் மிகவும் புத்திசாலி, சகிப்புத்தன்மை உடையவர். என் கணவரை கொன்ற அதே அம்பினால் தயவு செய்து என்னையும் கொன்று விடுங்கள். நான் அப்போதுதான் அவருடன் மீண்டும் இணைய முடியும் என்று வேண்டினார். அம்மையே, மன உறுதியை இழந்து விடாதீர்கள். இந்த உலகம் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் சம அளவில் கொண்டது. சுக்ரீவனின் பாதுகாப்பில் தாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். தங்கள் மகன் இளவரசனாய் முடிசூடுவான். எனவே வருத்தப்பட வேண்டாம் என்று ராமன் அவளை தேற்றினான். வாலியின் இறுதி சடங்குகளை முடிப்பதில் ராமன் அவர்களுக்கு உதவியாயிருந்தான். அவர்கள் வாலியினுடைய சடலத்தை ஆற்றங்கரையில் இருந்த ஒரு தனியிடத்திற்கு ஊர்வலமாய் எடுத்துச் சென்றனர். அங்கே சிதை அமைக்கப்பட்டது. புனித மந்திரங்கள் ஓதப்பட்டன. வானர பெண்களும் வாலியின் மனைவிமார்களும் கதறிய கதறல் மலை குன்றுகளில் எதிரொலித்தன. அவனது உடலுக்கு தீ மூட்டப்பட்டது. அவன் இன்னோர் உலகை நோக்கி ஒரு நெடிய பயணத்தை தொடங்கினான். தங்களுடைய உடம்பை தூய்மை செய்து கொள்ளும் விதமாய் சுக்ரீவன் முதலானோர் ஆற்றில் நீராடினர். ராமன் அதுவரை பொறுமையாய் காத்திருந்தான். அனுமன் அவனை நோக்கி, நாம் இப்போது சுக்ரீவனை அழைத்து சென்று கிஷ்கிந்தையில் முடிசூட்டுவோம். எங்கள் வழக்கப்படி சுக்ரீவனுக்கு எண்ணெய் பூசி நீராட்டுவோம். தாங்களும் எங்களுடன் வந்து
விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றான். அனுமனே, உனக்கு நன்றி. நான் கிஷ்கிந்தையில் சௌகரியமாய் தங்கி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது. என் தந்தையாருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி 14 ஆண்டுகளும் காட்டில் தங்கி இருப்பதுதான் முறை என்று ராமன் பதிலளித்தான். இவ்விதமாக ராமனின் உதவியோடு தனது ராஜ்யத்தையும் மனைவியையும் திரும்ப பெற்றான் சுக்ரீவன். அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பியதாயிற்று. அதே சமயம் பருவகாலம் தொடங்கிவிட்டதால் ராவணன் சென்ற வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டது. ராம லட்சுமணர்கள் மழையின் காரணமாய் ஏதும் செய்ய முடியாதவர்களானார்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். நானும் லட்சுமணனும் குகையில் வசிப்போம். குகை ஈரமற்றதாய் காற்றோட்டத்துடன் இருக்கிறது. பக்கத்திலேயே அருவியும் உள்ளது. இன்னும் 4 மாதங்களில் மழையெல்லாம் ஓய்ந்த பிறகு சீதையை தேடும் பணியை தொடங்குவோம் என்றான் ராமன். மழைக்கால நினைவுகள். மழை தீவிரமடைந்தது. சுக்ரீவன் சௌகரியமாக கிஷ்கிந்தையில் இருந்தான். ராமன் துறவிகளுக்குரிய வாழ்க்கையை குகையில் மேற்கொண்டிருந்தான். ராம லட்சுமணர்கள் தேர்ந்தெடுத்த குகை பிரஸ்ரவண குன்றில் இருந்தது. கீழே காற்றும் மழையும் பாதிக்க முடியாத இடம் அது. தாமரை தடாகம், சற்று தொலைவில் மணற்பாங்கான கரைகளுடன் கூடிய ஆறு அவர்களுடைய மன நிம்மதிக்கு ஏற்ற அமைதி பிரதேசம். குகை வாசலில் அமர்ந்திருந்த ராமன் மலையினூடே வெளியில் நோக்கினான். பூமியின் பெருமூச்சு மழை நீரில் ஆவியாகி கொண்டிருந்தது. கரிய மேகங்கள் மலை பக்கம் வசை தாக்குதல் நடத்தியது. மேகங்களுக்குள் ஒளிர்ந்த மின்னல் அவனுக்கு ராவணன் கையில் போராடி கொண்டிருக்கும் சீதையை நினைவூட்டியது. மழை அவளுடைய கண்ணீராய் அவனுக்கு தெரிந்தது. கோடையின் வெப்பமும் புழுதியும் கொஞ்சம் கொஞ்சமாய் தணிந்தது. பாதைகள் சேராகி நடக்க முடியாததாயிருந்தன. மலையிலிருந்து புறப்பட்ட நீர் கடலை நோக்கி ஓடியது. அது மண்ணின் தன்மையால் செந்நிறம் பெற்றது. அதன் மேற்பரப்பை மலர்கள் மூடியது. அன்னங்கள் தங்களுடைய வடதிசை இல்லங்களுக்கு கூட்டம் கூட்டமாய் ஏகின. சதுப்பு நிலத்தில் வாழும் கொக்குகள் இடியுடன் ஆரவாரம் செய்யும் மேகங்களின் கீழாய் பறந்தன. நிலா ஒளி வீசும் இரவுகளில் ராமன் சீதையின் நினைவோடு உறங்காமல் விழித்திருந்தான். தொலைவில் சுக்ரீவனின் வெற்றியை கொண்டாடும் முகமாய் கிஷ்கிந்தையில் வானரங்களின் ஆட்டமும் பாட்டும் அமர்க்களப்பட்டது. சுக்ரீவன் தனது அதிர்ஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். ஆனாலும் செயல்படுகிற வேளை இன்னும் வரவில்லை. மழை நிற்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டியதுதான். தான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை சுக்ரீவனின் நினைவில் இருக்கும் என்று ராமன் எண்ணிக்கொண்டான். ராமனின் கோபம். 4 மாதங்களுக்கு பிறகு வானம் தெளிவாய் பளிச்சென்றிருப்பதை அனுமன் கண்டான். மழை நின்றுவிட்டது. ராமனுக்கு தீர்க்க வேண்டிய கடனை செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. அவன் சுக்ரீவனை காணச் சென்றான். சுக்ரீவனோ மது போதையுடன் தன் மனைவி ரூமையை தழுவி கிடந்தான். வாலியை கொன்று உனக்கு நன்மைகள் செய்த உனது நண்பன் ராமனை மறந்து விட்டாயா? சீதையை கண்டுபிடிப்பதில் உனது உதவியை ராமன் எதிர்பார்த்திருக்கிறான் என்று சுக்ரீவனின் போக்கிற்கு கண்டனம் தெரிவித்தான் அனுமன். சுக்ரீவன் குடிவெறி நீங்கி மனம் தெளிந்தான். தன்னுடைய தவறுக்காக வருந்தினான். தக்க சமயத்தில் ராம காரியத்தை நினைவூட்டியமைக்காக அனுமனை புகழ்ந்தான். நீலனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை விட்டான். வானர வீரர்கள் எங்கிருந்தாலும் ஒருவர் விடாமல் திரட்டச் சொல்லுங்கள். எல்லா வீரர்களும் 15 தினங்களுக்குள் இங்கிருந்தாக வேண்டும் என்று கூறிய சுக்ரீவன்
மீண்டும் பெண்களின் அணைப்பில் தன்னை மறக்கலானான். ராமனுக்கு எந்த தகவலும் கிடைத்த பாடில்லை. பருவகாலம் மாறி இலையுதிர் காலம் வந்துவிட்டது. நிர்மலமான வானத்தின் கீழ் நிசிப்பொழுதுகள் இதமாகிவிட்டன. அவன் லட்சுமணனை அழைத்தான். சுக்ரீவனிடம் சென்று பேசு. வாலியை கொன்றது நான் தான் என்பதையும் தேவைப்பட்டால் அவனையும் கொல்வேன் என்று சொல். சுக்ரீவனுடன் மோதுவதற்கு ஊக்கமுடன் சென்றான் லட்சுமணன். அவன் கோபத்துடன் வருவதைக் கண்ட கிஷ்கிந்தை நகரத்து காவலர்கள் அவனுடைய வருகையை சுக்ரீவனுக்கு அறிவிக்க விரைந்தார்கள். சுக்ரீவன் அப்போது மதுவருந்தி காதற் பெண்களின் கைப்பிடியில் கழித்து கிடந்தான். அனுமன் சூழ்நிலையின் தீவிரத்தை அவனுக்கு புரிய வைக்க முயன்றான். உனக்கு கால நேரமே தெரியாமல் போய்விட்டது. போ, விரைந்து சென்று லட்சுமணனை சாந்தப்படுத்து. ராமன் விரும்புகிற எதையும் செய்ய தயாராயிருப்பதாய் சொல். தாரையின் விவேகம். லட்சுமணன் சுக்ரீவனுடைய அந்தப்புரத்தில் பிரவேசித்தான். அழகிய பெண்கள் ஓசை எழுப்பும் அணிகலன்களுடன் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். வசீகர பெண்மணியான தாரை இப்போது சுக்ரீவனின் மனைவியாகி இருந்தாள். தன்னுடைய இடையாபரணம் நெகிழ சற்றே போதையுடன் வெளிப்பட்டாள். இளவரசரே, தங்களை அதிருப்திக்குள்ளாக்கியது எது என்று லட்சுமணனிடம் கேட்டாள். உன் கணவன் தனது கடமையை மறந்து விட்டதாய் தெரிகிறது. கடந்த 4 மாதங்களாய் குடியிலும் மாதர் பிடியிலும் மயங்கி கிடக்கிறான். ராமனுக்கு தான் கடமை செய்ய வேண்டிய காலம் இதுவென்பதை அவன் அறியவில்லையா? நான் அதை நினைவூட்டவே வந்தேன் என்று பதிலளித்தான் அவன். தயவு செய்து என் கணவரை மன்னித்து விடுங்கள். கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளில் சிக்கி கிடக்கிறார். எனினும் லட்சக்கணக்கான வானரங்களை திரட்ட முன்பே உத்தரவிட்டிருக்கிறார் என்றவள் லட்சுமணனை சுக்ரீவனிடம் அழைத்து சென்றாள். மென்மையான ஆசனம் ஒன்றில் ரூமையை தழுவியபடி சுக்ரீவன் கிடந்ததை லட்சுமணன் கவனித்தான். அவனை சுற்றிலும் பெண்கள் பணிவிடையில் இருந்தனர். அவனுடைய கண்கள் போதையில் தடுமாறின. லட்சுமணன் கோபத்துடன் அவனை கடிந்து கொண்டான். நீ தரம் குறைந்தவன், நன்றி இல்லாதவன். ராமனின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்வாய். ஆனால் பிரதியாக செய்ய வேண்டியவற்றை செய்ய மாட்டாய். அப்படித்தானே? நீ உடன்படிக்கைப்படி நடந்து கொள்ளாவிட்டால் வாலி சென்ற இடத்துக்கே நீயும் செல்ல வேண்டி வரும் என்று ராமன் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். சுக்ரீவன் துரிதமாய் எழுந்து கொண்டான். பெண்கள் கூட்டத்தை கலைத்தான். நிலவு எழுந்ததும் ஒளியிழக்கும் நட்சத்திரங்கள் மாதிரி அவர்கள் காணாமற் போனார்கள். என்னுடைய கணவரை கடுமையாய் பேசாதீர்கள். அவரிடம் தீய எண்ணம் கிடையாது. ராமனை திருப்தி செய்வதற்காக இந்த அரசதிகாரத்தையும் ரூமையையும் என்னையும் துறக்க தயங்க மாட்டார். ராவணனை கொல்ல அவர் தயாராக இருக்கிறார். அதற்கு முன் ராவணனுடைய படையை நாம் தோற்கடிக்க வேண்டும். அவர்களை எதிர்க்க லட்சக்கணக்கில் வானரங்களை திரட்டுவது அவசியம். 4 திக்குகளிலிருந்தும் வானரங்களோடு கரடிகளும் வாலற்ற பெருங்குரங்குகளும் வருகிறார்கள். எல்லாரும் இன்று வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று லட்சுமணனின் கோபத்தை தணிக்கிற விதமாய் தாரை பேசினாள். தாரையின் வார்த்தையில் லட்சுமணன் சாந்தமுற்ற பிறகு அவனுடன் பேசும் துணிச்சல் சுக்ரீவனுக்கு வந்தது. நான் அடைந்திருக்கும் சௌகரியங்களுக்கு ராமனே காரணம். என்னுடைய பிரதிகடனை நான் தீர்ப்பேன். என்னை பொறுத்தள்ளும்படி ராமனிடம் சொல் என்று வேண்டினான். ராமனை பற்றிய அக்கறையில் உன்னை கடுமையாக பேசிவிட்டேன், பொறுத்துக்கொள் என்று வேண்டிக் கொண்ட லட்சுமணன், வா, இப்போதே ராமனிடம் திரும்பவும் உறுதிப்படுத்து என்றான். முதலில் என்னுடைய படைகளை ஒழுங்கு செய்கிறேன் என்ற சுக்ரீவன் மீண்டும் நீலனை அழைத்தான். நீ மீண்டும் தூதர்களை அனுப்பு. இமயம், மகேந்திரம், விந்தியம், கைலாயம்,
மந்தரம் ஆகிய தொலைதூர மலைகளில் உள்ள வானரங்கள் துரிதமாய் இங்கே வந்து சேர்ந்தாக வேண்டும். சோம்பேறித்தனமாய் யாரேனும் வர தவறினால் அவர்களுக்கு மரண தண்டனைதான். இது அரச கட்டளை என்பதை தெரிவித்துவிடு. அடுத்த கணமே தூதர்கள் வாயு மார்க்கமாய் பறந்து சென்றார்கள். பறவைகளின் பாதையில் மனோசக்தியின் வேகத்தில் அவர்கள் பறந்தார்கள். படை திரட்டுதல். மிக பெரிய வானர கூட்டம் வந்து சேர்ந்தது. அஞ்சன மலையிலிருந்து கருங்குரங்குகளும், அஸ்தமன காடுகளிலிருந்து பொன்னிற குரங்குகளும், கைலாயத்திலிருந்து சிங்கம் போன்ற குரங்குகளும், விந்தியத்திலிருந்து செந்நிற குரங்குகளும், இமயத்திலிருந்து ஏனைய குரங்குகளும் வந்தன. அனைத்தும் தயாரான பிறகு லட்சுமணன் சுக்ரீவனை ராமனிடம் அழைத்து சென்றான். சுக்ரீவன் அவனது முன்னிலையில் தாழ்வாய் பணிந்து வணங்கினான். வீர சாகசங்களை நிகழ்த்துவதற்கான வேளை வந்துவிட்டது என்றான் ராமன். உலகெங்கிலும் இருந்து லட்சோப லட்சம் வானரங்கள் வந்து குவிந்து விட்டார்கள். நாம் புறப்படலாம். அவர்கள் வழியில் நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள் என்றான் சுக்ரீவன். ராமன் அவனை தழுவிக் கொண்டான். அப்போது சூரியனையே மறைக்கிற மாதிரி ஒரு புழுதி படலம் எழுந்தது. வானம் கருத்தது. பூமி அதிர்ந்தது. லட்சோப லட்சம் வானரங்கள் நடந்து வர புழுதி பறக்கவும் பூமி அதிரவும் செய்யும் தானே. அவர்கள் அணிகளாய் இருந்தார்கள். ஒவ்வொரு அணிக்கும் ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் இருந்தான். அந்த தலைவர்கள் கடவுள்களிடமிருந்து தனித்து நின்று போரிடக் கூடியவர்களாயிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவராய் வந்து சுக்ரீவனிடம் தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டார்கள். பிரபுவே, இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுக்ரீவன் கேட்டான். முதலில் சீதை உயிருடன் இருக்கிறாளா என்பதும் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதும் தெரிந்தாக வேண்டும். அது தெரிந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும் என்றான் ராமன். திசைகள் தோறும் வானர தலைவர்களை அழைத்த சுக்ரீவன் அவர்களை 4 பிரிவுகளாய் பிரித்தான். ஒவ்வொரு பிரிவினரையும் ஒவ்வொரு திக்கில் சென்று சீதையை தேடும்படி பணித்தான். நிலவுலகை சுற்றியுள்ள அத்தனை மலைகளிலும் நாடுகளிலும் தேடும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினான். சீதையை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தான். படைத்தலைவர்களில் அனுமனும் அங்கதனும் தென் திசைக்கு அனுப்பப்பட்டனர். அக்னி பகவானின் மகனாகிய நீலனும் கரடிகளின் தலைவனான ஜாம்பவானும் அந்த பிரிவில் அடங்குவர். சுக்ரீவன் அனுமனிடம் பேசினான். அனுமனே, யாரும் உனக்கு சமானமாக மாட்டார்கள். உன் தந்தையின் வேகத்தையும் லாகவத்தையும் நீ பெற்றிருக்கிறாய். சீதையை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன். அனுமன் மீது சுக்ரீவனுக்கிருந்த நம்பிக்கையை கண்ட ராமன் அவன்தான் சீதையை கண்டுபிடிக்கப் போகிறான் என்று எண்ணி திருப்தி அடைந்தான். அவனை தனியே அழைத்து இவ்விதம் கூறினான். என்னுடைய பெயர் பொறித்த மோதிரம் இதோ, எடுத்துச் செல். சீதையிடம் மோதிரத்தை கொடு. அப்போதுதான் நீ என்னுடைய சேவகன் என்பதை அவள் நம்புவாள். உன்னுடைய மன உறுதியும் துணிவும் நீ வெற்றி பெறுவாய் என்பதற்கு உத்திரவாதம். நான் உன்னையே நம்பியிருக்கிறேன். அனுமன் மோதிரத்தை பெற்றான். தனது சிரசில் தொட்டு கொண்டான். பிறகு ராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். நிர்மலமான ஆகாயத்தில் பிரகாசிக்கிற சந்திரனைப் போல் அவன் கிளம்பினான். ராமனின் வார்த்தைகள் அவனுடைய செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. சீதையை தேடி. படைத்தலைவர்கள் குழுக்களாய் பிரித்து அனுப்பப்பட்ட பிறகு சுக்ரீவன் சாவகாச வாழ்க்கைக்கு திரும்பினான். சீதையை தேடி சென்றவர்கள் 1 மாதத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்று அவன் உத்தரவிட்டிருந்தான். ராமன் காத்திருக்கலானான். 1 மாதம் முடிகிற போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் சென்றிருந்தவர் வெறுங்கையராய் திரும்பினார்கள். நாங்கள் காடுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் துருவி துருவி தேடினோம்.
அரக்கர் பலருடன் மோதி அவர்களை கொன்றோம். ஆனால் சீதை இருக்கும் அறிகுறியை எங்கும் காணோம். நம்முடைய ஒரே நம்பிக்கை அனுமன் தான் என்றார்கள் அவர்கள். அனுமனுடைய குழு தெற்கு திசையில் சென்றிருந்தது. அந்த திக்கில்தான் சீதை எடுத்துச் செல்லப்பட்டாள் என்று முன்பே ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருந்தது. தண்ணீர் உணவு இல்லாத பாலைவன பகுதிகளிலும் விந்தியத்துக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களிலும் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கையும் வலிமையும் குறையத் தொடங்கியது. மர்ம குகையில் 1 மாதம் முடிகிற நிலையில் தென்னிந்திய தீபகற்பத்தின் தெற்கு முனைக்கு அவர்கள் சென்றார்கள். பசியும் தாகமும் அவர்களை வாட்டிக் கொண்டிருந்தது. அந்நிலையில் ஓர் உள்ளார்ந்த குகையின் வாயிலுக்கு வந்தார்கள். குகையின் உள்ளிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. அதன் வாயிலை சுற்றி பசுமையான தழைகள் மண்டி கிடந்தன. அன்னங்களும் கொக்குகளும் குகைக்குள் இருந்து வெளிப்பட்டன. அவற்றின் சிறகுகள் நனைந்து காணப்பட்டன. தாமரையின் மகரந்த துகள்கள் அவற்றின் மீது படிந்திருந்தன. அந்த குகைக்குள் எப்படியும் தண்ணீர் இருக்கும் என்ற முடிவோடு உள்ளே நுழைந்தார்கள். நெடுநேரம் இருளில் நடந்த பிறகு வெளிச்சம் தெரிந்தது. நீரோடை சலசலக்கும் ஓசை கேட்டது. அங்கே தங்கத்தாலான மரங்களும் பொன்னாலும் வெள்ளியாலும் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகைகளும் வைர குவியல்களும் இனிப்பான பழங்களும் காணப்பட்டன. அவர்கள் திருப்தியோடு பசியாறி தாகம் தீர்த்தனர். தங்களுடைய வலிமையையும் நம்பிக்கையையும் திரும்ப பெற்றனர். பிறகு அவர்கள் சுற்றி வர பார்த்தபோது மான்தோல் அணிந்த பெண்மணி ஒருத்தியை கண்டார்கள். புனிதர்களுக்குரிய ஒளிப்பிரபையுடன் அவள் தோற்றமளித்தாள். தாங்கள் யார்? இந்த குகை யாருடையது என்று அவளிடம் அனுமன் கேட்டான். நான் மேருஷா வாணி என்பவருடைய மகள். என் பெயர் சுயம்பிரபை. இந்த குகை மயன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. மயனின் மகள் மண்டோதரியைத்தான் ராவணன் மணந்து கொண்டிருந்தான் என்றாள் அவள். தாயே, தங்கள் பெருந்தன்மையால் எங்கள் பலத்தை திரும்ப பெற்றோம். நாங்கள் இதனை எப்படி திருப்பிச் செலுத்தப் போகிறோமோ என்றான் அனுமன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்றாள் சுயம்பிரபை. நாங்கள் ராமனின் மனைவி சீதையை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். குறித்த காலத்துக்குள் எங்கள் தலைவர் சுக்ரீவனிடம் நாங்கள் திரும்பி போக வேண்டும். எனவே காலதாமதமின்றி இங்கிருந்து வெளியேற வழி செய்தால் போதும் என்றான் அனுமன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றாள் அந்த பெண்மணி. கனப்பொழுதில் குகைக்கு வெளியே அவர்கள் இருந்தார்கள். வசந்த ருது வந்து விட்டிருந்ததை, மரங்கள் பூத்து குலுங்குவதை அவர்கள் கண்டார்கள். அரசன் விதித்திருந்த காலக்கெடு தாண்டி விட்டிருக்கிறது. அவர்களுக்கு அச்சமாகிவிட்டது. இப்போது சீதையை காணவில்லை என்ற செய்தியோடு சென்றால் சுக்ரீவன் கொன்றே போடுவான். சம்பாதி சொன்ன தகவல். நம்பிக்கை இழந்த நிலையில் அவர்கள் பட்டினி கிடந்து உயிரை விடுவதென தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆனால் தங்கள் தலைக்கு மேல் உடனடி அபாயம் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் அறியவில்லை. கழுகுகளின் அரசன் சம்பாதி அவர்களை பார்த்து சுவையான உணவு கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டான். ஜடாயுவின் மூத்த சகோதரன் தான் இந்த சம்பாதி. சிறகுகளை இழந்து முடங்கிவிட்டதால் நீண்ட காலமாகவே அவனுக்கு இறை கிடைக்கவில்லை. இந்த குரங்குகள் பட்டினியால் இறந்ததும் நான் இவற்றை ஒவ்வொன்றாக சாப்பிடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன். தங்கள் தலைக்கு மேல் மலையில் அமர்ந்திருக்கும் கழுகு சொன்ன வார்த்தைகள் அவர்களுடைய காதுகளில் விழுந்தன. ஜடாயு ராமனுக்காக தன் உயிரையே கொடுத்தான். ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் இந்த கழுகுக்கு இரையாக வேண்டுமா என்று அங்கதன் ஆட்சேபமாய் கருத்து தெரிவித்தான். தன்னுடைய சகோதரன் ஜடாயுவின் பெயரையும் தசரத சக்கரவர்த்தியின் மகன் ராமன் பெயரையும் கேட்ட சம்பாதி குழப்பமுற்றான். எனது சகோதரன் ஜடாயுவை பற்றியும் ராமனை பற்றியும் யார் பேசிக் கொண்டிருப்பது? என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்கள்.
நீங்கள் பேசுவதை அப்போதுதான் என்னால் கேட்க முடியும் என்றான் அவன். பட்டினி கிடந்து உயிரை விடுவதை விட இந்த கழுகுக்கு இரையாகி விடுவோம் என்ற முடிவுடன் அவர்கள் சம்பாதியை கீழே இறக்கி உதவினார்கள். சீதை கவர்ந்து செல்லப்பட்டதையும் ஜடாயு கொல்லப்பட்டதையும் தாங்கள் எங்கு தேடியும் சீதை கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் விரிவாக கூறினார்கள். தனது தம்பி ஜடாயுவின் மரணம் சம்பாதிக்கு துயரத்தை கொடுத்தது. ஆனாலும் சீதையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஆவல் ஏற்பட்டது. அவர்களிடம், நான் உங்களை உண்ணமாட்டேன், பதிலாக சீதையை கண்டுபிடிப்பதில் உங்களுக்கு உதவப் போகிறேன். ஒரு சமயம் அழகான பெண்ணொருத்தியை ராவணன் வாயு மார்க்கமாய் எடுத்துச் செல்வதை நான் கண்டேன். அந்த பெண் ராமா லட்சுமணா என்று கூவினாள் என்றான். கண்டிப்பாக அது சீதைதான், அனுமன் குரல் எழுப்பினான். ராவணன் அவளை எங்கே எடுத்துச் சென்றான்? கடலுக்கப்பால் 1000 கல் தொலைவில் இலங்கை மாநகரம் உள்ளது. ராவணன் அங்கேதான் வாழ்கிறான். சீதை அவனிடம் சிறைப்பட்டிருக்கிறாள் என்றான் சம்பாதி. அனுமனின் குழுவினர் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார்கள். பட்டினி திட்டம் அவர்கள் மனதை விட்டு பறந்தது. அவர்கள் சம்பாதியிடம் விடைபெற்று அருகில் இருந்த இந்து மகா சமுத்திரத்தின் கரைக்கு சென்றார்கள். கடலின் குறுக்காக பார்வையை ஓட்டிய போது கண்ணு கெட்டிய தூரம் தண்ணீர் மட்டுமே தெரிந்தது. அவர்களுடைய மனம் வலிமையை இழக்கத் தொடங்கியது. 1000 காதத்தை எப்படி அவர்களால் கடக்க முடியும்? அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் தாண்டி குதிக்கக்கூடிய தூரத்தை கணிக்க முனைந்தார்கள். என்னால் 100 காத தூரம் தாண்ட முடியும் என்றான் ஒருவன். நான் 200 காதத்திற்கு தாவி குதிப்பேன் என்றான் மற்றொருவன். ஆனால் இலங்கைக்கு சென்று திரும்புகிற நம்பிக்கை எவரிடமும் இல்லை. ஜாம்பவான் மௌனமாயிருந்த அனுமன் பக்கம் திரும்பினான். நீ வாயு பகவானின் குமாரன். அவனுக்கு சமதையாய் பறக்கும் திறன் உனக்கு உண்டு. நீ குழந்தையாய் இருந்தபோது மரங்களிடையே சூரியன் எழுந்து கொண்டிருந்தான். நீ அதை பந்து என்று தவறாக எண்ணி பிடிப்பதற்காக விண்ணில் தாவினாய். 20,000 காதத்துக்கு எழும்பிவிட்டாய். இந்திரன் உன்னுடைய துணிவை துடுக்குத்தனமாய் கருதி கொண்டு கோபமுற்றான். தன்னுடைய ஆயுதமான இடி மின்னலை உன் மீது வீசி கீழே விழச் செய்தான். அதனால் உன்னுடைய தாடை நொறுங்கி போனது. அதற்கு ஈடு செய்கிற விதமாய் இந்திரன் நீயாக விரும்பினாலன்றி உனக்கு சாவு கிடையாது என்று வரமளித்தான். பிரம்மா போரில் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது என்று வரமளித்தான். இப்போது இந்த சமுத்திரத்தின் குறுக்காக இலங்கைக்கு தாவி உன்னுடைய திறமையை காட்டு என்றான். கடலை தாண்டினான். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் சூரியனை பயணத்தில் வெல்வேன். மண்ணின் மறுவோடிக்கு தாவுவேன். மலைகளை அசைப்பேன். மேகங்களை சிதறடிப்பேன். நிச்சயம் நான் இலங்கைக்கு தாவி செல்வேன் என்றான் அனுமன். விஸ்வரூபம் எடுத்தான். கடலை கடப்பதற்கு தயாரானான். கிஷ்கிந்தா காண்டம் முற்றிற்று.